Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032. தமிழகம் நேயர்கள் கண் வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாங்க ஒரு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது. இன்னைக்கு தலைமை அலுவலகத்துல கூட்டம்லாம் போட்டிருக்காங்க தேர்தல் அறிக்கையை தயாரிக்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிமுக நாடாளுமன்றத்தில் 40 வென்றெடுக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறோம். அதற்கு கட்சி வலிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா, ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கிறதா, வாக்காளர்களின் எதிர்பார்ப்புப்படி அந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டிருக்கிறதா, அரவணைத்து செல்லுகிற தன்மையை எடப்பாடி பழனிசாமி வளர்த்து கொண்டிருக்கிறாரா என்றுதான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு நல்ல புத்தி வேணும், கொடுக்கணும் என்றுதான் நம்ம பார்க்கணும். அரவணைத்து சென்றால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற வைக்க முடியுமா? அவர்தான் ஒற்றை தலைமை எல்லாத்தையும் அள்ளி வச்சிருக்காரு. இல்ல, ஒற்றை தலைமையா இது பண்றதுக்கு என்ன அதிமுக அவர் வீட்டு தோட்டமா என்ன? அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, ஜெயலலிதா அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி. இதுல இருந்து அறுவடை செய்து கொண்டவர் தானே எடப்பாடி பழனிசாமி. என்ன இருந்தாலும் இன்னைக்கு அவர் கைக்குள்ள போயிடுச்சு இல்லைங்க சார்? அது பாஜக துணையோடு இன்றைக்கு பொதுச் செயலர் என்று கையொப்பமிடுகிற உரிமையை அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுல அதிமுக வலிமை பெற்றிருக்கிறதா? இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாம் அதிமுக என்றென்றும் நாம் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், அந்த இயக்கத்துலதான் பயணிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட் தான் அதிமுகவை இன்று காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. பாஜக துணையோடுன்றீங்க. ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கிற பிரிவு, இவங்க 2 பேரும் விமர்சிக்கிறதெல்லாம் பார்த்தா பாஜக துணையெல்லாம் இருந்த மாதிரி தெரியலீங்களே. அதெல்லாம் நீங்க அடிக்கிற மாதிரி நான் அழுகிற மாதிரி அழுகிறேன். நீங்க முனுசாமி பேசுறது சொல்றீங்க. இதே முனுசாமி 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த முனுசாமி எடுத்து பாருங்க. உலகம் போற்றுதற்குரிய சிறந்த செயல் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாருங்க, வீடியோல இருக்கும். அதனால அந்த கூவுறது கூலிக்கு கூவுறது தானே. அதனால காலத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி கூலிக்கல சார், கூட்டணி தர்மம். இப்ப கூட்டணி தர்மத்தை விட்டுறாங்க. அதாவது கூட்டணி தான். அப்ப அன்னைக்கு என்ன தர்மத்துல பேசினாரு? அன்னைக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன தர்மத்துல பேசினாரு? மோடி தான் உலகம் போட்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர்னு பேசுனது எந்த தர்மம் அது? அதாவது எல்லா இடத்துலயுமே இந்த கூக்குரல் இடுவதற்கு, குரல் கொடுப்பதற்குன்னே முனுசாமி வச்சுப்பாங்க. ஓபிஎஸ் கூட இருந்த பொழுது அதை செஞ்சாரு. இப்ப எடப்பாடி கூட அதை செய்யறாரு. ஓபிஎஸ்க்கு என்ன செய்தாரோ அதையே எடப்பாடிக்கும் செய்வார். சமீபத்துல வைத்தியலிங்கம் அவர்கள் பேட்டி ஒண்ணு கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி வைத்து விட்டு நாங்க எல்லாரும் ஒன்றிணைவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, அதிமுக என்கிற கட்சி ஒன்றுபட வேண்டும். இது யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதிமுகவின் மீது விசுவாசம் கொண்ட எவருக்குமே இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எப்படி ஒன்றிணைவது, யார் இதை ஒருங்கிணைப்பது, இதுதான் பிரச்சனையே. அதுல அதை நோக்கி அந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கோ, பரிசீலனை செய்வதற்கோ, இல்லை அதை உருவாக்குவதற்கோ எடப்பாடி பழனிசாமி என்பவர் தயாராக இல்லை. ஏன்? அவருக்கு திமுகவோட இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதிமுகவை எவ்வளவு பலகீனப்படுத்த முடியுமோ நான் அதை செய்து காட்டுகிறேன், எங்கள் மீது இருக்கிற வழக்குகளை நீங்கள் கைவிட்டு விடுங்கள், நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்று எழுதப்படாத ஒப்பந்தத்துல திமுக கூட, அதே மாதிரியான ஒப்பந்தம் பாஜக கூட. அப்ப இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல களம் எப்படி உருவாகுது? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆன களமாக இன்றைக்கு அது உருவாகி கொண்டிருக்கிறது. திக்கு தெரியாத காட்டுல வழி தெரியாத பிள்ளையை போல் இன்றைக்கு அதிமுக நின்று கொண்டிருக்கிறது. அப்ப இன்னும் நீங்க அந்த கூட்டணி முறிஞ்சதா நம்பலையோ? இல்ல, எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்கு பாத்திரமானவரா? யாராவது ஒரு தைரியமா நேத்து கூட சொல்றாருங்க. நேத்து கூட பழனிசாமி சொன்ன சொல் மாறாதவருங்க. அவரு எல்லாருக்கும், அதாவது யாரோடு பயணித்தாலும் அவர்களுக்கு விசுவாசமானவர். யாராவது சொல்லுவாங்களா சார்? அதனாலதானே சார் அவ்வளவு பெரிய கூட்டத்தை பக்கத்துல வச்சிருக்காரு.
என்ன கூட்டம்? கொள்ளையில ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாம் இப்ப கலைஞ்சு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க இல்லீங்களா? எங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க? சுயநலத்திற்காக, பங்கீட்டுக்காக நிக்கிறாங்க. நான் அதான் முதல்ல சொன்னேன். முனுசாமி எதுக்கு கோவறாரு? அவர் ஓபிஎஸ் கூட எப்படி கோவுனாரு? 3 மாசத்துக்கு முன்னால மோடி பத்தி எப்படி கோவுனாரு? அப்ப இன்றைக்கு என்ன மாறுதல் வந்துருச்சு? அப்ப இது அல்ல அதிமுக. கொள்கை ரீதியான மோடியா லேடியா என்று எதிர்த்து நின்றவர் தான் ஜெயலலிதா அம்மா. அப்படி வளர்ந்த கட்சி தான் அதிமுக. அந்த நிலைப்பாடு இவர்களிடத்துல இருக்கா? நாளைக்கு ஒரு ஈடி ரைடு வந்தா போதும், அடுத்த முறை பார்த்தீங்கன்னா மோடியை நோக்கி தவம் இருப்பாங்க. ஆனா அப்படி வராது, ரைடு வராது. ஏன்னா பாஜக கூட இவர்களுக்கு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம். அவர்களுக்கு என்ன? இவர்கள் கழுத்தை நசுக்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த அதிமுகவுடைய வளர்ச்சியை, வாக்கு வங்கியை சிதறடித்து தமிழ்நாட்டின் இன்றைக்கு அரசியல் களம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? களம் இன்றைக்கு பாஜகவும் திமுகவும் சித்தாந்த ரீதியிலான மோதல்களாக இந்துத்துவா திராவிடம் என்று இன்றைக்கு அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்குது. செவிடங்காதில் ஊதின சங்கு போல எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுற டயலாக்கே பேசிட்டு இருக்காரு. இல்ல, நான் இப்போ இந்துத்துவா திராவிடம் அப்படின்ற ஒரு ஃபைட் ஒன்று நடக்கிற மாதிரி சொன்னீங்க. நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பார்த்தேன், சன் நியூஸ்ன்னு நினைக்கிறேன். அதிமுக என்பது சாஃப்ட் ஹிந்துத்துவா கட்சி அப்படின்றீங்க. இந்த விமர்சனம் காங்கிரஸ் மேல இருக்கு. இதை நீங்க ஒரு அதிமுக காரர் சாஃப்ட் ஹிந்துத்துவான்றீங்க, ஒரு மதசார்பற்ற கட்சியை, எப்படி இதை போய் எடுத்துக்கிறது? அதிமுக என்பது சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. சாஃப்ட் ஹிந்துத்துவான்னு சொல்றது, இப்ப பாஜக எடுத்தீங்கன்னா மத தீவிரவாதத்தை, அதாவது மிக தீவிரமாக அந்த மதவாதத்தை கையில் எடுக்கிற கட்சி. திமுகவை எடுத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கையில சிறுபான்மையினரது நலன் மட்டுமே பிரதானமாக கொண்ட கட்சி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் பொதுவான கட்சி, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளுகிற கட்சி. நீங்க திமுகவுக்கு கொள்கை ரீதியாக எதிரான ஒரு வாக்குகள் இருக்கும். நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க, எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணும், இதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. பாஜகவை இது ஒரு மதவாத கட்சிங்க, மதவாதத்தை நுழைய விடக்கூடாது, எப்படியாவது அதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர் வாக்கு வங்கி இல்லாத, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கட்சி. அப்ப சாஃப்ட் இந்துத்துவம்னா என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோவிலுக்கு செல்வார். கடவுள் மறுப்பு கொள்கை திமுக. கடவுள் பெயரால அரசியல் செய்வது பாஜக. நமக்கு அப்பாற்பட்ட ஒரு இயற்கை, அதை வழிபடுவதில் தவறில்லை என்பது அதிமுக. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல கேட்டிருப்பாங்க, முஸ்லிம்களுக்கு உண்டான பிரதிநிதி இல்லையே, இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதி இல்லையே. அவர் தன்னோட தொப்பியை தொட்டு காமிச்சு நான் தான் அவர்களது பிரதிநிதி என்று சொல்லுவார், சொல்லி இருக்கார். அப்ப அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளுகிற, சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட இந்துத்துவா என்று வருகிற பொழுது மத தீவிரவாதத்திற்கும் இந்து மக்களது நலனை முழுமையாக எதிராக பயணிக்கிற திமுகவுக்கும் நடுநிலையான கட்சி அதிமுக. அதனாலதான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினே கலைஞர் காலத்துல அந்தியூர் செல்வராஜ் என்கிறவர் அமைச்சராக இருக்கிறார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அன்றைக்கு அவர் அமைச்சராக இருந்த பொழுது பண்ணாரியம்மன் கோயில்ல குண்டம் மிதித்தார் என்பதற்காக அமைச்சர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களது துணைவியார் வெளிப்படையாக கோவில்களுக்கு செல்கிறார். அப்ப அது ஒரு கொள்கை மாறுபாடு இல்லையா? அது ஒரு அந்த இந்து மக்களது விரோதத்தை பெறக்கூடாது என்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் செய்கிற யுக்தியாக கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தடுப்பதில்லை, அவர்கள் குடும்பத்திலேயே அதை தடுப்பதில்லை. அப்ப அதிமுக என்பது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா கட்சி தான். இதை சொல்லுகிற திராணி, தைரியம், சித்தாந்த தெளிவு இந்த இடுப்பொடிஞ்ச எடப்பாடிகளுக்கு இல்ல. இப்போ அதிமுக சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படின்னு நீங்க சொல்றப்ப ஆல்ரெடி இந்த விமர்சனமா பல பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எம்ஜிஆரை மோடி புகழ்கிறார், அண்ணாமலை எம்ஜிஆரை புகழ்கிறார் அப்படின்னா எம்ஜிஆரை புகழ்ந்து எம்ஜிஆர் விசுவாசிகளின் வாக்கை குறிவைக்கிறது பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அப்படி போயிட வாய்ப்பு இல்லைங்களா? 84 சட்டமன்ற தேர்தலில் நான் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டேன்.
அன்றைக்கு கலைஞர் செய்த பிரச்சாரம் என்ன தெரியுமா? 40 ஆண்டு கால என்னுடைய உயிர் நண்பர் எம்ஜிஆர் இன்றைக்கு உடல் நலம் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கார், எனக்கு வாக்களியுங்கள், எம்ஜிஆர் தமிழகத்திற்கு நலமோடு திரும்பி வந்த பின்னர் இந்த ஆட்சியை நான் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். பேசியவர் கலைஞர், பிரச்சாரம் செய்தவர் கலைஞர். தமிழக மக்கள் அவருக்கு, திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை பரிசாக கொடுத்தார்கள். அப்ப எம்ஜிஆர் பெயரை சொல்லி யாரும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாஜக என்பது மோடி, அவங்களே பல இடத்துல சொல்ல அப்ப அவர்களே பாருங்களேன், பாஜகவே அவர்களுக்கு மோடி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நீங்க எம்ஜிஆர் பேர் சொல்லி ஓட்டு கேக்குறீங்க? அப்ப அவர்களுக்கு மோடிக்கு முன்னால இருந்த அந்த தலைவர்களை, அந்த கட்சியை, அந்த சன் பரிவார அமைப்புகளை, RSS-ஐ, பாஜகவை உருவாக்கிய தலைவர்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்கிற திராணி, தைரியம், நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. அப்ப அதற்கும் அவர்களுக்கு தமிழகத்துல தேவைப்படுவது எம்ஜிஆர் தான். ஆனால் எம்ஜிஆர் கட்சி என்பது வலிமையான ஒரு அதிமுக தான் எம்ஜிஆர் உடைய கட்சி. இல்ல சார், இதுல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அதிமுக சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி, மத சார்பற்ற கட்சின்னா அது அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கும். இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்னு ஒரு பக்கத்துல கொண்டு திணிக்கிறப்பதான் அங்க பிரச்சனை வர மாதிரி சிறுபான்மையின மக்கள் ரசிப்பார்களா? ஒரு பக்கத்திலேயே இது போறதே இல்லை. அனைவரிடத்திலும் அன்பாக இருப்பது அப்படின்னா அது என்னது? எல்லோரையும் நேசிப்பது தானே அது. அந்த சாஃப்ட் இந்துத்துவாங்கிறது எந்த இடத்துல வருதுன்னா, ஒரு புறம் இந்து மதத்தை துவேஷிக்கிற திமுக, மறுபுறம் இந்து மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிற பாஜக. அப்ப இந்த இரண்டுக்கு நடுவுல மதத்தை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் தீவிரவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், மத தீவிரவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இதுதான் அதிமுக. இப்போ தேர்தல் விரைவில் வர இருக்கிறது. நீங்கள் கூட போட்டிருந்தீங்க போஸ்ட்லாம், இதெல்லாம் வரப்போகுது, தேர்தல் ஆணையம் அறிவிக்க போகுது என்ன தேதி அப்படின்றது. கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கி விட்டது. ஆனால் இன்னும் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் கூட்டணிக்கு சில கட்சிகள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை பேரம் படிதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாடு தரகு வேலை செய்வாங்கல்ல, அது மாதிரி சில பேர் மறைமுகமாக பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருப்பாங்க. பாஜக கூட, இந்த இவங்க பாமக கூட நடத்திட்டு இருக்கலாம், இன்னும் சில கட்சிகளோடு நடத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேர்தல் களம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தாந்த அடிப்படையில பாஜகவா திமுகவா என்பதை கட்டமைப்பதற்கு திமுகவும் பாஜகவும் முயற்சிக்கிறாங்க. அது தடுக்கப்பட வேண்டும். இந்த தேர்தல் களம் என்பது திராவிட பூமியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற போட்டியாக இது முன்னிறுத்தப்பட வேண்டும். அந்த பர்செப்ஷன், நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், இதுல எடப்பாடி பழனிசாமி தவற விடுகிறார். அவர் ஓட்டுக்கு எவ்வளவுன்னு பிரிச்சு கொடுத்துட்டா போதும் என்பதுல மட்டும்தான் அவர் முன்னெடுக்கிறார். ஏறக்குறைய ஒரு 10 தேர்தலுக்கு மேல அதிமுக தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமுமா எம்ஜிஆர் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள்லாம் இன்னும் அப்படி அதே நிலையில இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அடிபடாம? நிச்சயமாக அதிமுகவுல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்த்து வளர்ந்து இந்த இயக்கத்தோடு பயணித்தவர்கள், இந்த இயக்கத்துக்கு வாக்களித்தவர் நின்றளவும் இருக்கிறாங்க. அந்த ஒரு பலத்துல, வலிமையில தான் இன்றைக்கும் அதிமுக என்கிற கட்சி வலிமையானதாக இருக்கிறது. ஆனால் இந்த எடப்பாடி போன்றவர்கள் இதை தங்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறது தான் ஒரு வருத்தமான செயலாக இருக்கு. சசிகலா அவர்கள் கடந்த ஒரு வாரத்தில் 2 சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. ஒன்று, கொடநாடு பக்கம் போயிருக்காங்க, 7 வருஷத்துக்கு பிறகு ஏதோ அடிக்கல்லாம் நாட்டியிருக்கதா சொல்கிறாங்க. திடீர்னு போயஸ் கார்டன்லையும் குடியேறி இருக்காங்க. அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதுவும் க்ளூ கிடைக்குது அதுலேருந்து? அந்த அம்மா ஏதாவது ஒரு இடத்துல இப்போ எவ்வளவு நாள் தான் அடுத்தவங்க வீட்டில் குடியிருப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அதில் அவங்க குடியேறுறாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதே போல போயஸ்கா அந்த கொடநாடு எஸ்டேட்டுங்கிறது 30 ஆண்டு காலம் அவங்க நிர்வாகம் செய்த ஒரு நிறுவனம். பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு சென்று வந்திருக்கிறாங்க. இது ரெண்டும் அவர்கள் தினப்படி அவங்க படுத்த படுக்கையாக இருக்கணும்னு யாராவது எதிர்பார்க்கிறாங்களா என்ன? அவர் தன்னுடைய அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். இல்லை, சசிகலா 7 ஆண்டுகளாக அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு வந்ததுலேருந்து அவங்க வாயே திறக்கலை அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வருது. இப்போ சொல்கிறாங்க, உண்மை குற்றவாளிகளை ஜெயலலிதா அம்மாவுடைய ஆன்மா காட்டி கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. சசிகலாவுக்கு யார் மீது சந்தேகம் இருக்குதுங்கிறதையும் சேர்த்து சொல்லலாம்ல.
என்னென்ன பொருள்கள் அங்கிருந்து களவாடப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லலாமல்ல. வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, சொல்ல முடியாதுல்ல அது அப்படியே. இல்ல, விசாரணை அதிகாரிகள் இடத்துல சொல்லலாமல்ல. விசாரணை தான் நடக்கும், வழக்கு நடக்கல, மேல் விசாரணை நடந்து கொண்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கோர்ட்டில் போயிட்டு முறையிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இழுத்து வச்சு கொடநாட்டில் பேசுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது, அந்த தடையெல்லாம் இருக்கக்கூடாது, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அது எல்லோருக்கும் இருக்கிற உரிமை தானே. அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றி யாரும் பேசக்கூடாது, கொடநாடு வழக்கோடு தொடர்புபடுத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பெற்றிருந்தார். அந்த உத்தரவுக்கு நீக்க சொல்லி இவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார், அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். பத்திரிகைகளில் வந்த செய்தி, தொலைக்காட்சிகளில் வந்த செய்தியின் அடிப்படையில் கருத்து கூறுவதற்கு தனக்கு உரிமை இருக்கிறது என்று உதயநிதி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அவ்வளவுதான். அது வச்சு சிலர் சமூக வலைதளங்கள்லாம் பேசுறாங்க, உதயநிதிக்கு எதுவும் துப்பு கிடைத்து விட்டதா, அவருக்கு எதுவும் தெரிந்து விட்டதா, அதனாலதான் அப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு பெரிய அறிவாளியாக நான் உதயநிதியை பார்க்கல. ஏன்னா அவரது அரசியல் அனுபவம்ங்கிறது என்னப்பா, 2021 இருந்து ஒரு 3 ஆண்டு கால அரசியல் தானே. அவர் இப்ப கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தாரு. எவ்வளவு ஆண்டு? ஒரு 40-45 ஆண்டு கால உழைப்பு அதன் பின்னால இருந்தது. திரு உதயநிதிக்கு என்ன பெரிய உழைப்பு இருந்தது? எல்லாம் குடும்ப கொத்தடிமையாக மாறிவிடுங்கள், உதயநிதிக்கு அடுத்து அவர் மகன் இன்பநிதியும் தயாராக இருக்கிறார் என்று ஒரு குடும்ப விழாவை சேலத்துல அவங்க சமீபத்துல நடத்திட்டாங்க. திமுக என்பது எங்கள் குடும்ப கட்சி, எங்கள் குடும்ப சொத்து, திமுகவில் உறுப்பினராக இருப்பவர்கள் எங்கள் குடும்பத்து கொத்தடிமைகள் என்பதை அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார்கள். ஒரு திராவிட இயக்கம், அது பெரியாரது சித்தாந்தங்கள் அண்ணாவால உருவாக்கப்பட்டு எம்ஜிஆரால வளர்க்கப்பட்டு கலைஞர், ஸ்டாலின் என்று வந்த உயர்ந்த அந்த இயக்கம் இன்றைக்கு இது போல ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள, ஏன் வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஒருத்தர் இளைஞர் அணிக்கு திரு ஸ்டாலினுக்கு பிறகு இளைஞரணி செயலாளராக இருந்தாரு, அவருக்கு இன்றைய உதயநிதியினுடைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா? இல்லையே. அப்ப திமுக ஆமா இது எங்க குடும்ப கட்சி தான், இது எங்க குடும்ப சொத்து தான், இந்த கட்சியை பயணிக்கிறவர்கள் எங்கள் குடும்ப கொத்தடிமைகள் என்பதை அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார்கள். மதவாதம் தான், மோடி தான், மத தீவிரவாத மத அரசியலைத்தான் நாங்க செய்யறோம் என்பதை பாஜக இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த இரண்டுக்கும் நடுவே வலிமையோடு பயணிக்க வேண்டிய அதிமுக இந்த எடப்பாடிகளின் சுயநலத்தின் காரணமாக நிலை தடுமாறி இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கங்க கூட்டத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய கூட்டம்லாம் வர்றதா அந்த வீடியோ எல்லாம் பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க அதை? செல்வாக்கு இருக்காரு, அவரே நொந்து கிடக்குறாரு. நீ ஏப்பா அவரை நாலு திட்டுங்கன்னு போட்டு கொடுக்குற, விடுங்க. அவர் பிஜேபியில ஐக்கியம் ஆயிடுவாரு. இன்றைக்கும் அவர் மகனுக்கு நான் தான் முதல்ல நான் சொன்னேன், ஓபிஎஸ் என்பவர் அவரது வாழ்நாள் சங்கல்பம் தன் மகனை மத்தியில் அமைச்சராக்கி பார்க்க வேண்டும். தாமரை சின்னத்துல தன்னுடைய மகனை இந்த முறை களம் இறக்குவார். இறக்கி வெற்றி பெற்றால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் அமைச்சர் பதவியை தன் மகனுக்கு பெற்று கொடுத்து விடுவார். அவ்வளவுதான். அதற்கு அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி கொண்டிருக்கிறவர்களை தன் சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அது தவிர அவரிடத்துல ஒரு பெரிய ஒரு போராட்ட குணமோ அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் ஓபிஎஸ் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ? அப்படி இல்ல, என்னுடைய அனுபவத்துல அவரை பற்றி சரியாக நான் உணர்ந்து வைத்திருக்கிறேன், தெரிந்து வைத்திருக்கிறேன். இல்ல, ஓபிஎஸ் தலைமையில கூட்டணி அமைய போகுது, மெகா கூட்டணி, ஓபிஎஸ் பின்னாடி பாஜக போகுது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பாஜக சொல்லிச்சாப்பா? ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் சொல்லியிருக்காரு. பாஜக சொல்லிச்சா அப்படின்னு? வேற ஏதாவது ஒரு கட்சி சொல்லி இருக்காங்களா? இல்ல ஓபிஎஸோடு பயணிக்கிற மற்ற தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்களா? புகழேந்தி சொல்றாரு நிறைய விவாதங்கள்ல. புகழேந்தி அவர் என்னுடைய நண்பர், நிச்சயமா திராவிட சித்தாந்தம் உடையவர். பாஜகவுடனான கூட்டணியை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஓபிஎஸோடு இருக்கிற பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லாத்தையும் ஒன்றிணைப்பேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் இன்னும் ஒரு சைடு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அரசியல்ல இன்னும் ஏதாவது ஒரு ஹோல்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அவர்களுக்கு எதுலையும் அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது இருக்கட்டும்ப்பா. திவாகரனையும் தினகரனையும் முதல்ல ஒன்றிணைக்க சொல்லுங்க, ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் ஒன்றிணைக்க சொல்லுங்க, அப்புறம் எல்லோரையும் அவர் ஒன்றிணைக்கலாம். திருப்பி இந்த மாதிரியான உட்கட்சி பூசல்களே அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நோக்கி நடந்துடுச்சு.
இப்படியெல்லாம் இருந்தால் அதிமுக எப்படி சார் வெற்றி பெறும்? இல்ல, நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்ல பாடத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு உணர்த்தும். பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி பயப்படுவார், கூட இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க, இடி ரைடு வரும், யாரும் கூட்டணி பிரிஞ்சா யாரும் நிற்க மாட்டாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க, பலர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஊழல் இல்லாத அதிமுக, ஊழல் இல்லாத எடப்பாடி பழனிசாமி தலைமை அப்படின்றத அவர் நிரூபிச்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு அண்ணாமலையை சொல்லுங்களேன். அண்ணாமலையும் ஏன் பேச மாட்டேங்க? இல்ல சார், ஒரு நடவடிக்கை போல, அதை வச்சுதான் நான் கேட்கிறேன். இத எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை ஊழல் மிகுந்த அமைச்சரவைன்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது திரு ஸ்டாலின் கவர்னரை சந்தித்து 14 அமைச்சர்கள் மீது ஆதாரத்தோட கொடுத்தாரா இல்லையா? அப்ப அன்றைக்கு பொய் சொன்னாரா திரு ஸ்டாலின்? இந்த உத்தமர்களை பார்த்து தவறான ஒரு ஆதாரங்களை கொடுத்து தவறான குற்றச்சாட்டை முன்வைத்தாரா திரு ஸ்டாலின்? இல்ல. ஊழல்ல 2 பேரும் ஒரு அலையன்ஸ் கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. நான் செய்யறத நீ கண்டுக்காத, நீ செய்யறத நான் கண்டுக்க மாட்டேன்னு. அதே போல ஒரு அரசியலை பாஜகவோட மறைமுகமாக எடப்பாடி அங்க அப்படி தெரியலீங்களா சார்? முதுகில் குத்தி விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியேறி விட்டார் அப்படின்ற விமர்சனம் வரைக்கும் இருக்கு. ஆனா ஒரு நடவடிக்கை இன்னும் பார்க்க அப்படின்னு சொல்லி மோடி சொன்னாரா, நட்டா சொன்னாரா, அமித்ஷா சொன்னாரா, அண்ணாமலை சொன்னாரா, வேற யார் சொன்னாங்க? அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க சுருக்கு வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த சுருக்கு இருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி எப்படி விழுகிறார் என்று மட்டும் பாருங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கூட இன்னும் அமைதியா இருக்காங்களே. இல்ல, அது மோடியும் ஈடியும் அமைதியாக இருக்கிறாங்க. மோடியும் ஈடியும் அமைதியாக இருக்கிறாங்க. ஓகே சார், நிறைவா நீங்க என்னதான் ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க? ரொம்ப நாளா எதுவும் ஒரு பெரிய அரசியல் நகர்வு இல்லாம இருக்கீங்க, என்னதான் ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு? என்றென்றைக்கும் அதிமுக வலிமை பெற வேண்டும், அதிமுக வெற்றி பெற வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். பாஜகவை எதிர்த்து நிற்கிற சமீபத்தில் ஒரு போஸ்ட் கூட பார்த்தேங்க சார், சில யூடியூபுகள் வெளியிட்டு இருந்தாங்க, நீங்க திமுகவில் இணைய போறதா பார்த்துருந்தேன். யூடியூப்ல சிலது வந்துருது. இல்ல, அதெல்லாம் அவர்களது கற்பனை செய்திகளாக இருக்கும். இல்ல, இந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் கொளுத்தி போடுற விஷயமாக இருக்கும். தரமான இதுல அவங்க அந்த மாதிரி எல்லாம் தவறான செய்திகளை சொல்ல மாட்டாங்க. அது இவர்கள் நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்றென்றைக்கும் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட்ட வலிமையான தேர்தலில் வெற்றி பெறுகிற அதிமுகவை உருவாக்குவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதை நோக்கித்தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கேன். உங்களுடைய வழக்குல எப்படி சார் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு வந்துருவாரா? நிச்சயமாக கோர்ட்டுக்கு வர்றதில்லை. தண்டனை பெற்ற குற்றவாளியாக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்படுவார். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.